என்னடா இது ஏதோ பைப்பு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்ச டிஐஒய். ஸோ டிஐஒய்னா என்ன பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப். இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ரிக்குக்காக நான் வந்து ரெடி பண்ணது. ஸோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணது. ஸோ வீடியோஸுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கேமரா ரிக்கு நீங்கள் வந்து அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ரிக்கை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, மைக், லைட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் செட் பண்ணுற ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 1500 to 1700. கரெக்டான ப்ரைஸ் தெரியல, ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது மேக் பண்ணதுக்கு எவ்வளோ எனக்கு ப்ரைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees கூட ஆகலை. இது நான் வந்து செஞ்சு ஒரு 5 years கிட்ட ஆகுது. ஸோ இதை பற்றி வீடியோ போடணுன்ட்டு நடுவில் வீடியோஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வீடியோஸ்க்கு வந்து கண்டினியூஸாக போகிறதுனால கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து லோ பட்ஜெட்டில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களும் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து கேமரா வந்து செட் பண்ணுறது, லைட் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே இப்போ வந்து காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி போல்ட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த போல்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கணும். இந்த போல்ட்டு, நட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து வாஷர் எல்லாமே வாங்கிக்கணும். ஸோ இது எப்படி வந்து செட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வந்து செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கும்போது ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வர்த்தான ட்ரை. அவ்வளோதான். இப்போ ஃபோன் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ உங்ககிட்ட மைக் இருந்துச்சு அப்படின்னா மைக்கை வந்து செட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் ஹோல்டர் வந்து மாட்டியிருக்கேன் அண்ட் மைக் வந்து செட் பண்ணியிருக்கேன். ரைட்டு கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஃபோன் வந்து செட் பண்ணி ஹோல்டர் வந்து செட் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் 2 ஹோல்ஸ் வந்து மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கேமராவில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபோனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமராவில் நான் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரிக்கில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கேமரா செட் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே மைக்கு, மானிட்டர் அண்ட் பார்த்திங்கன்னா லைட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து நல்லாவே எடுக்கலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து ஒரு ரிக்கு தான். ஓகேவா, நீங்கள் செட் பண்ணுறதுக்கு மேலே இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரிக்கு தான். இது வந்து ஸ்டெபிலைசர் கிடையாது. ஷேக்கிங்லாம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடலாம், உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே அட் அ டைமில் ஒரே டைம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிக்கு. ஸோ இந்த லைட்டுக்கு வந்து பேட்டரி என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ணி காட்ட முடியல. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 200 to 250 rupeesக்குள்ளே தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கேமரா ரிக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா வேறு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ 4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஒன்று லைட் செட் பண்ணிக்கலாம், ஒன்று மைக் வந்து செட் பண்ணிக்கலாம், ஒன்று மானிட்டர் செட் பண்ணிக்கலாம், அண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அது நீங்கள் வந்து சரியாக டைட் பண்ணாமல் எதனா வெட்டிங்க அப்படின்னா கீழே வந்து உடையத்துக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் 2 to 3 times வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து சரியாக பண்ணாமல் அது வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது சைஸஸ் எனக்கு கரெக்டாக வந்து தெரியல, இது செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆனால் இப்படி வைக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணுறதுனா செட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் போட்டு நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ சொல்யூஷன் போடாமல் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ ஓகேவா, சொல்யூஷன் போட்டு நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஐ வீடியோஸ் நான் 2-3 வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.